Boss Kevin. ஹலோ மக்கள்ஸ், குட் மார்னிங். ஓகே, ஆக்சுவலி வந்து பையனை ஸ்கூலுக்குள்ள விட வந்தேன். இருந்தால் எனக்கு மனசு கேட்கல. ஒன்றும் பல்லு கூட வளர்க்காத ஒரு வீடியோன்னா அது இதுதான். ரைட், இந்த இஷ்யூ பற்றி காவடியோட இஷ்யூ வந்திருக்கு. அது ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே, அந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கும், கரெக்டு தான். ரைட், ஓகே. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் நினைக்கிறேன் 10 கேஃபில் போய் மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் அவங்கள கந்தூங் பண்ணிட்டாங்க ஒர்க்லேருந்து. அதுக்கப்புறம் அவங்கள வந்து முக்கிய அம்மானு கூப்பிட்ருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு. ஸோ நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். இவ்வளோதான் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. இல்லை பேக்குறாங்க செஞ்சிருச்சு. ஓகே, நம்ம மக்கள்லாம் கொதிச்சு போயிடுவாங்கன்ட்டு இந்த மன்னிப்பு கேட்குறது முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஓகே, முடியாது, பத்தாது, எங்களுக்கு இன்னும் பத்தலை அப்படின்னா ஓகே, நம்ம என்ன மேக் ஷூர் பண்ணிக்கணும்னா, ஓகே, நம்ம சைட்லேருந்து அடுத்து இதுக்கப்புறம் சீலாப்பா யாருமே நம்ம செய்ய மாட்டோம்ல. ஓகே, யாருமே ஒரு ஆள் கூட சீலாப்பா வாய் தவறி ஏதோ அந்த மாதிரி அவங்க வேறு மதத்தை பற்றியோ ஏதோ வந்து பேசிடக்கூடாது. அது மேக் ஷூர் பண்ணணும். முடியுமா நம்மளால்? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு கேஸில் யாராச்சும் ஒரு மாட்டுவாங்க. ரைட், மாட்டும் போது அப்புறம் நம்மளை வச்சு செய்வாங்க. ஓகே, தாறுமாறு செய்வாங்க இதை வச்சு. ஏன்னா இப்படி தானே நீங்கள் மன்னிக்கல, நாங்களும் மன்னிக்க மாட்டோம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நம்ம இருக்கிறது வந்து நம்ம இது விதிங்க. ஓகே, இது வந்து மல்டிரேஷியல் இது. ஓகே, கண்ட்ரி. ரைட், இது நம்ம சாய்ஸே இல்லை. இங்கே தான் நம்ம பிறந்துட்டோம். நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் ஆகணும். ஓகே, நம்ம கொஞ்சம் நம்ம கோவப்படுறோம், அவங்க கோவப்படுறோம். இந்த மாதிரி கோவப்படும் போது இது வந்து நம்மளுக்கு நல்லதே இல்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை, யாருக்குமே நல்லதில்லை, நாட்டுக்கே நல்லதில்லை. இது சில சமயம் பெரிய இஷ்யூவாக போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ செஞ்சு போடுறது, வேறு ஏதாச்சும் ரொம்ப காரசாரமாக இதுக்கப்புறம் கொமெண்ட் வந்து உசுப்பேற்றி போடுறது, இதெல்லாம் வந்து தேவையே இல்லை என்ன கேட்டால். ஆல்ரைட், ஸோ நம்ம இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க மன்னிப்போம்னு. ஓகே, மன்னிப்போம். ஓகே, ஒரு வாட்டி அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாது செய்யணும், அதை நியாயப்படுத்த நான் விரும்பலை. ஆல்ரைட், தப்பு தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஆல்ரைட், இப்போ மன்னிப்பு கேட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹேவ் டு கோ ஆன். அந்த இஷ்யூ வச்சு நம்ம வந்து நாங்கள் மன்னிக்க மாட்டோம் இதுக்கப்புறம் அப்படின்னா, ஓகே, முந்தியா இந்த மாதிரி ஆச்சு, அடுத்தது இப்படி ஆச்சுன்னா எப்படி அப்படி இப்படின்ட்டு அவங்க இதெல்லாம் அதனால சொல்கிறேன்னே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாஜிக்காக யோசிச்சு பார்க்கணும். ஓகே, தமிழ் படம் மாதிரி ஓகே நான் வந்து என்ன வந்தாலும் முடியாது அப்படிலாம் முடியாதுங்க. நம்ம இந்த கண்ட்ரியில் பிறந்துட்டோம். ஆல்ரைட், ஒத்துமையாக வாழ்கிறத தவிர வேறு வழியே நம்மளுக்கு இல்லை. ஓகே, இதுதானே நம்ம மதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரையுமே உசுப்பேற்றி, நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து அவங்க இதை குத்து பண்ணி அது மாதிரி இதில் வந்து நிறையா பேர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. நான் சொல்கிறேன், நிறையா பேர் வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ்க்கு எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. நான் எதுவும் சொல்ல விரும்பலை, அவ்வளோலாம் பெருசாக அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பட் இது நடக்கும். ஓகே, இதுலேருந்து நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. நம்ம மக்கள் வந்து 3/4 பேர் நம்ம மன்னிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதோட இதை நம்பக்கூடாது. அவங்க கூட தப்பு இல்லை. இந்த பாலிட்டிக்காக இதை யோசித்து இதை எப்படி நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. இதை பிஸ்னஸ்க்காக யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், யோசிச்சு பாருங்கள், சரியான விஷயத்தை செய்வோம். ஆல்ரைட், அவ்வளோதான். உங்கள் பாஸ் கெவின். சாவ்.